எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் சுயதொழில் செய்தால் வளர்ச்சி ஏற்படும்ன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாத பலன் கொடுக்கும் பொழுதே நிறைய எக்ஸ்பிளைன் கொடுப்பணுங்க. ஆனால் இது உங்களுடைய சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு தருணத்தை எப்படி உங்களுடைய ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கிறது, இது கோட்சார பலன்களாகவும் நான் சொல்கிறேனுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி கிரக அமைப்புகள் இருந்தால் எந்த நேரத்தில் நீங்கள் சுய தொழில் செய்யலான்றது பற்றியும் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இது நார்மல் பதிவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் உங்களுக்கு தெரியும். பொதுவாக சம்பாதிக்கிறது அப்படின்றது எல்லாரும் செய்கிற வேலை, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறோம்னா ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் நம்ம இருப்போம். 10,000 ரூபாய் சம்பளமாக அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே தான் நம்ம பொழப்போடும். அதுவே சுய தொழிலாக இருந்தால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சாதிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்போது சுய தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சுய ஜாதகத்தில் லக்னம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேச ராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேனுங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் சுய தொழில் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ இந்த 12 பாவகம் இருக்குது, 12 கட்டம் இருக்குது அப்படின்னா முதல் கட்டம் இதுதான். இந்த கட்டம் தான் முதல் கட்டம். அப்போது இது லக்னமாகவும், இது லக்னம் அல்லது ராசி, மேச ராசி அல்லது மேச லக்னக்காரங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த மாதிரி 12 ராசிக்கும் உங்களுக்கு புரிதலுடன் அருமையான பதிவை நான் தரணுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே மிஷின் வாழ்க்கை மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், யாராலையும் யாரும் மேலுக்கு வர்றதில்லை. தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். செய்யக்கூடிய தொழில் அல்லது செய்ய போகிற தொழில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாதாரம் நிம்மதியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய தொழில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா மீண்டும் சுய தொழில் செய்கிறதுக்கான அந்த எண்ணமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு தரணுங்க. இந்த பதிவு பார்த்துட்டு செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 9 கிரகங்களில் சுபகிரகம் அப்படின்றது 4 கிரகம் மட்டும்தானுங்க. பாவ கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் இருக்குது. 5 + 4 9 கிரகம். சுபகிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த 4 கிரகம் மட்டும்தான் நமக்கு சுபகிரகம். இதே பாவ கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. சரிங்களா? முதல்ல உங்களுடைய ராசி மேச ராசினா மேச ராசிக்கு 2வது இடம் இதுதான் செகண்ட் 2வது இடம். 2வது இடம் அல்லது 6வது இடம். மேச ராசிக்கு 6வது இடம்ன்றது இதுதான் 6வது இடம். அல்லது 10வது இடம் 2, 6, 10 அப்படின்றது 10 இந்த இடம். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசிக்கு 2வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். 2வது கட்டத்தில் கிரகம் இல்லாத பட்சத்தில் 6வது கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அப்படியும் இல்லை அப்படின்னா 10வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து கணக்கு போட்டுட்டு பாருங்க. சரியா? அப்படி 2ல் கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துடைய தசை எப்போ வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? சார் எங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஜோசியம் கேட்க தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மொபைல் ஃபோனில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டாவே நமக்கு என்ன தசா புத்தி வருதுன்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஜோசியம் உங்களை நான் கற்றுக்க சொல்லலை, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மருத்துவம் படிக்கிறோம் எதுக்காக? நம்மளுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக, உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் சரிப்படுத்துறதுக்காக. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தொந்தரவு சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்னத்தை படிக்கணும் இல்லையா? அப்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது இந்த ஜோதிடத்தை தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது பாருங்கள். அப்போது லக்னத்துக்கு 2வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துடைய தசை எப்போ வருதுன்னு பாருங்கள். இல்லை லக்னத்துக்கு 2ல் கிரகம் இல்லை அப்படின்னா 6வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகத்துடைய தசை எப்போ வருதுன்னு பாருங்கள். இல்லை 10வது கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் எப்போ அந்த கிரகத்துடைய தசை வருதுன்னு பாருங்கள். இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2, 6, 10 இந்த இடத்துல சுபகிரகங்கள் தான் இருக்கணும், பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. குரு,
சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 கிரகங்கள் இருந்தால் ஓகே. இல்லை இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதில் அந்த கிரகத்துடைய சாரம் என்ன? 2ல் வந்து சூரியன் இருக்கிறாருங்க, இல்லை 2ல் சனி இருக்கிறார், இல்லை 2ல் ராகு இருக்கிறார், 2ல் கேது இருக்கிறார். 2ல் ராகு கேது இருக்கிறவங்கலாம் சாதிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரியா? சரி, அப்போ 2ல் ராகு இருக்குதுன்னா அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்? சூரியன் இருக்காருன்னா அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார்? பொதுவாக 2வது கட்டத்திலேயோ 6வது கட்டத்திலேயோ 10வது கட்டத்திலேயோ ஒரு கிரகம் இருக்குதுன்னா அவர் யாருடைய சாரம் வாங்குறாருன்னு பாருங்க. அந்த சாரத்தை வச்சு தான் அவர் நல்லவரா கெட்டவரான்றது டிசைட் பண்ண முடியும். அந்த கிரகத்துடைய தசை நடக்கும் பொழுது, அந்த கிரகம் இயங்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் செய்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும். சரியா? பொதுவாக ஒரு கிரகம் பேசணும்னா அந்த கிரகத்துடைய தசை வரும் பொழுது தான் அந்த கிரகம் இயங்கும். இது ஜாதக ரீதியா. சரியா? ஜென்ம ஜாதக ரீதியா. இப்போ நம்ம கோட்சார பலன் எடுத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாமே கோட்சாரம் தானே போய்கிட்டு இருக்கு. கோட்சாரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கோள்களின் சாரம். இந்த 9 கிரகங்கள் எந்த சாரத்தில் இருக்கோ அதுதான் கோள்கள் பிளஸ் சாரம், அதுதான் கோள்கள் சாரம், கோட்சாரம். சரி, இப்போ மேஷ ராசிக்கு 2வது கட்டத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் எந்த கிரகம் கிடையாது. 3வது கட்டத்தில் தான் குரு இருக்கார். அப்போ 3வது கட்டத்தில் குரு இருக்காரு. 6வது கட்டத்தில் எந்த கிரகம் கிடையாது. 10வது கட்டத்தில் எந்த கிரகம் கிடையாது. கோட்சார ரீதியாக மேசராசிக்காரங்க இப்போதைக்கு சுய தொழில் செய்ய முடியுமானா செய்ய முடியாது இல்லையா? அப்போது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தசை நடக்குது? ஒரு கால் 2 குடையவனுடைய தசை நடக்குது, இல்லை 6 குடையவனுடைய தசை நடக்குது, இல்லை 10 குடையவனுடைய தசை நடக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சுய தொழில் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சிடறாரு, இல்லை ஒரு காஃபி ஷாப் வைக்கிறாரு, இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாருன்னா அவரை பார்த்து நாம் ஏன் அந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் வர்றது மனசாலுக்கு இயல்பு. எந்த தொழில் செய்யலாம் அப்படின்றத விட, அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட எந்த நேரத்தில் தொழில் செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கணும். சரியா? இது நான் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2வது கட்டத்துக்கு அதிபதி இயங்கும் பொழுது, 6வது கட்டத்துக்கு அதிபதி இயங்கும் பொழுது, 10வது கட்டத்துக்கு அதிபதி இயங்கும் பொழுது சுய தொழில் செய்கிறது 100% சாதகமாக இருக்கும். 7.5 சனி இருக்குது, அஷ்டமச்சனி இருக்குது, பஞ்சமச்சனி இருக்குது, அர்த்தாஷ்ட சனி இருக்குது, இதெல்லாம் ஓரம் தள்ளுங்க. நாகதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சரியா? இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நாம் ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கு உண்டான கிரகம் சாதகமாக பாதகமாக இதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு 100% சரியாயிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தொழில் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். செகண்டு, தொழில் செய்கிற மாதிரி அமைப்பு இருந்தால் எந்த நேரத்தில் அந்த தொழில் நம்ம செய்யணும், எந்த தொழில் செய்யணும். ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கிறது தொழில் செய்யலாமாப்பா, செய்யலாம். செய்யலாம்னா அடுத்தது எந்த நேரத்தில் செய்யலாம், அடுத்தது எந்த தொழில் செய்யலாம், பார்ட்னராக செய்யலாமா இல்லை தனியாக செய்யலாமா. சரியா? இந்த மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக முழுமையாக ஆய்வு பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஒரு காலத்திலையும் கெடுதல் ஏற்படாது, நஷ்டம் ஏற்படாது. அப்படி இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் தானுங்க பல தருணங்களில் சங்கடப்பட்டு எல்லா தகுதி இருந்து சந்தர்ப்பம் இல்லாததுனால தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு ஆயிடுது. சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. 2வது கட்டத்துக்கு அதிபதி இயங்கணும், 6வது கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகமாவது இயங்கணும், 10வது கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகமாவது இயங்கணும். இல்லை 2வது கட்டத்துக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு, 6வது கட்டத்துக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு, இல்லை 10வது கட்டத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு, அதுவும் இல்லை கோட்சார ரீதியாக 2ல் இருக்கக்கூடிய கிரகம், இல்லை 6ல் இருக்கக்கூடிய கிரகம், இல்லை 10ல் இருக்கக்கூடிய கிரகம் பலமாக இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நினச்ச நேரத்தில் நினச்ச வேலைகள் செஞ்சு விடலாம்னு நினச்சிங்கன்னா நஷ்டம்தான் வரும். சரியா? அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது அதுக்கான சூழல் ஜாதக ரீதியாக இருக்கான்றது பார்த்து செய்தீங்கன்னா எந்த விதமான சங்கடமும் இருக்காது. இந்த பதிவு பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ராசி ரிஷப ராசிக்கு இன்னும் கொஞ்சம்
டீப்பாக நான் சொல்கிறேனுங்க. சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ புரிஞ்சுதுன்றது எனக்கு தெரியல. சரியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேனுங்க. சரியா? நன்றி. வாழ்க வளமுடன்.